iQOO Neo 10 லான்ச் ஆகிடுச்சு at 30,000 rupeesல. இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வாங்க போகிறதா இருந்தாலோ இல்லை வாங்குற பிளான் இருந்தாலோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். iQOO Neo 10ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பேட்ரி வந்து நம்மளுக்கு 7000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜியோட. இது சப்போர்ட் பண்ண நம்மளுக்கு 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நம்மளுக்கு எடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 40% சார்ஜ் ஆகிடுது. ஃபுல் 100% சார்ஜ் பண்ண 35 மினிட்ஸ் வருது. சார்ஜரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் வெளியே எங்கே கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது லேப்டாப்பும் சார்ஜ் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் 100 வாட்ஸில் லேப்டாப்பும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் கேமிங் ஆடும்போது பைபாஸ் சார்ஜிங்காக பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் கேமிங் ஆடும்போது சார்ஜ் போட்டிங்கன்னா பேட்டரியிலேருந்து சார்ஜ் எடுக்காமல் டைரெக்டாக சார்ஜிங்லேருந்து உங்களுக்கு பவர் எடுக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஹீட் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆகும். என்ன தான் 7000 mAh பேட்ரி 6.8 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாலுமே இதோட பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட் 8.1 திக்னஸ் தான் இருக்குது மில்லிமீட்டர். ஸோ உங்களுக்கு கையில் போய் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாம் தேங்க்ஸ் கோஸ் டு சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜி. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டிஸ்பிளே இதில் 6.7 இன்ச்சஸ் ஆம்ப்லேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணால் 144 ஹவர்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஹை பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 2000 nits ஆட்டோ மோடில் போகுது. அண்ட் 4400 nits HDRல இருக்குது. அண்ட் இட்ஸ் 1.5K ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்குங்க. PWPO அண்ட் DC டிம்மிங் பார்த்தீங்கன்னா 2160 டிம்மிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது டெவலப்பர் செட்டிங்ஸில். நீங்கள் உங்களுக்கு ஃப்ளிக்கர் செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Snapdragon 8s Gen 4 ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் ஸ்கோர் நம்மளுக்கு வருது. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே இதில் நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்ட்டு உங்களுக்கு நான் கான்ஸில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு 30,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இருந்தாலுமே ஒரு கான் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு செகண்டரி சிப்ஸெட்டும் இருக்குது, Q1 சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு என்ன பண்ணால் ரெசல்யூஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும், ஃப்ரேமை பூஸ்ட் பண்ணும். ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னா 3 இயர்ஸ்க்கு OS அப்டேட்டும் 4 இயர்ஸுக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் IP65 ரேட்டிங் இருக்குது, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், இன்பில்ட் ஃபிங்கர் சென்சர் இருக்குது டிஸ்பிளேயில். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஃபோன் இருக்கிற ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு வெறும் 40% சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. 60% வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். iQOO Neo 10ல் இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு செல்லிங்கான ஒரு பாயிண்ட் எதுனாக்கா பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு பேர் நெகட்டிவாக இருக்குது. இப்போ கான்ஸ் போயிடலாம். ஸோ நீங்கள் ஹெவி ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது இல்லை கேம்ஸ் ஆடும்போதோ உங்களுக்கு 60 to 65% உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது. ஸோ உங்களுக்கு 2 மில்லியன் ஆன்டிடியூ ஸ்கோர் வந்துச்சுனாக்கா ஜஸ்ட் உங்களுக்கு 6 lakhs 7 lakhs அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் மேலே நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு கேமிங் டிவைஸாக அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய கானாக இருக்கலாம். ஸோ இது அவங்க இங்கே தர்மலில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ரெடி பண்ணாக்கா நல்லாயிருக்கும். பட் இப்போதுக்கு உங்களுக்கு 60 to 65% பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது, ஒரு பெரிய நெகட்டிவ். iQOOல எப்போவுமே கேமராக்காக யாரும் ஃபோன் வாங்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு கேமரா இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாக்கா நீங்கள் இது வாங்குறது நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ ஒரு மெயின் சென்சார் வந்துட்டு ஒரு அளவுக்கு நல்லா இருந்தாலுமே பட் அல்ட்ரா வைட் நம்மளுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ ஒரு அளவுக்கு ஓவர் சேச்சுரேட்டாக ஃபோட்டோ கிடைக்குது. ப்ளஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை அல்ட்ரா வைடில். ப்ளஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஜிட்டர்ஸ் ஆகுது, ஃபோக்கஸ் இஷ்யூ இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தா நம்மளுக்கு வெறும் 1080p 30 fps தான் இருக்குது. நோ ஸ்டெபிலேஷனும் இல்லை, 4K ரெக்கார்டிங் இல்லை. அண்ட் பிக்கஸ்ட் ஒரு ட்ராபேக் என்னென்னா இது ஒரு பிளாஸ்டிக் பில்ட். ஸோ பேக் ஃப்ரேம் வந்துட்டு ஃபுல் பிளாஸ்டிக் தான், ஒரு மெட்டல் ஃபினிஷ் மாஸ் வந்துட்டு இருந்திருக்கலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து டிஸ்பிளே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இது வந்துட்டு மேலே இருக்கிறது வந்து ரொம்ப கீழே இருக்குது. ஸோ ஐடியல் பிளேஸோட ரொம்ப கீழே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வச்சு பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். யாரெல்லாம் சின்ன ஃபோனை வேணும் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு 200 + கிராம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த பல்க்கு ஃபோனை யூஸ் பண்ணி பழக்கம்னா
நீங்கள் வாங்கலாம். இல்லை நீங்கள் சின்ன ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா இந்த ஃபோனை நீங்கள் வாங்கக்கூடாது. ஃபைனல் கொஷன், யார் இந்த ஃபோன் வாங்கலாம், யார் இந்த ஃபோன் வாங்கக்கூடாது? ஸோ உங்களுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் ப்ளஸ் பேட்ரி ப்ளஸ் சார்ஜிங் காம்போ வேணும்னா இது வாங்கிக்கலாம். ப்ளஸ் கேம்ஸ் வந்துட்டு 144 Hz ஸ்மூத்னஸில் விளையாடணுனாக்கா, ப்ளஸ் கேமரா எனக்கு அவ்வளோவா முக்கியம் இல்லை, வேறு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்ரி தான் முக்கியன்றவங்க இது வாங்கலாம். யாரெல்லாம் இந்த ஃபோன் இப்போ வாங்கக்கூடாதுன்னா, யாருக்கெல்லாம் கேமரா குவாலிட்டி அண்ட் வீடியோ ஸ்டெபிலேஷன் முக்கியமாக இருக்கோ அவங்க வாங்கக்கூடாது. ப்ளஸ் ப்ரீமியமான பில்டு வேணும், எனக்கு மெட்டல் பாடி இல்லை கிளாஸ் பாடி வேணுன்றவங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனு உங்களுக்கு கிடைக்காது. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரியே அப்பப்போ வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது 60%. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. இதெல்லாம் இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இது வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து என்ன வீடியோ பண்ணான்ட்டு கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.